டிராவிஸ் ஹெட் காயத்தால் இந்திய ரசிகர்கள் குஷியானா? ட்விஸ்ட் வைத்த ஆஸ்திரேலிய அணியின் கோச். மெல்போர்ன் ஆஸ்திரேலிய அணியின் துணை கேப்டன் டிராவிஸ் ஹெட் காயம் காரணமாக இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என்ற செய்தி வெளியாகியிருந்தது. அதை கேட்டு இந்திய ரசிகர்கள் உற்சாகத்தில் இருந்தனர். டிராவிஸ் ஹெட் கடந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் சதமடித்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தார். இந்த நிலையில் அவர் 4வது போட்டியில் விளையாட மாட்டார் என்ற தகவல் இந்திய ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்தது. ஆனால் அதற்கு முடிவுரை எழுதியிருக்கிறார் ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட். டிராவிஸ் ஹெட்டுக்கு 3வது டெஸ்ட் போட்டியில் ஃபீல்டிங்கின் போது தொடையில் ஏற்பட்ட காயம் பெரிதாக இல்லை என பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் கூறியிருக்கிறார். மெல்போர்னில் நடைபெறவுள்ள 4வது டெஸ்ட் போட்டியில் டிராவிஸ் ஹெட் நிச்சயமாடுவார் எனவும், டிராவிஸ் ஹெட் குறித்து சில விஷயங்களை மட்டும் நாங்கள் கவனிக்க வேண்டியதாக உள்ளது என்றும் கூறினார். இதன் மூலம் மெல்போர்னில் நடக்கவுள்ள 4வது டெஸ்ட் போட்டியில் டிராவிஸ் ஹெட் நிச்சயமாக ஆஸ்திரேலிய அணியின் பிளேயிங் 11இல் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்திய அணிக்கு பின்னடைவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்திய அணிக்கு எதிரான முதல் 3 டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியின் முதல் 7 பேட்ஸ்மேன்களில் டிராவிஸ் ஹெட் தவிர்த்து மற்றவர்கள் மொத்தம் 410 ரன்கள் மட்டுமே எடுத்து உள்ளனர். ஆனால் டிராவிஸ் ஹெட் மட்டுமே 409 ரன்களை எடுத்து இருக்கிறார். இதன் மூலம் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணியை காப்பாற்றி வருவது டிராவிஸ் ஹெட் மட்டுமே என்பது தெளிவாக தெரிகிறது.